மட்டக்களப்பு மாவட்டத்தில் வறட்சியினால் 20,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்மை காலமாக ஏற்பட்டுள்ள கடும் வெப்பத்துடன் கூடிய வானிலையினால் அங்கு நீருக்கான தட்டுப்பாடு நிலவுவதாக அவரது செய்தியாளர் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரை, வவுணதீவு, கொக்கட்டிச்சோலை, வெள்ளாவெளி ஆகிய பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் தற்போதும் நீருக்கான தட்டுப்பாடு நிலவுகிறது. கிணறுகள் வற்றியுள்ளதுடன் மட்டக்களப்பில் உள்ள பல குளங்களின் நீர்மட்டமும் குறைவடைந்துள்ளமை அவரது கேமராக்களில் இவ்வாறு பதிவானது. வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் பல மைல் தொலைவுக்கு சென்று நீரை கொண்டு வருவதாக அவரது செய்தியாளர் கூறினார். அத்துடன் ஆயித்தியமலை, உன்னிச்சை, கொக்கட்டிச்சோலை ஆகிய பகுதிகளில் வழமையாகவே குடிநீருக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் தற்போது அதிக வெப்பத்துடன் கூடிய நிலைமை தோன்றியுள்ளமையினால் அதிக வறட்சி ஏற்பட்டுள்ளதாக மக்கள் அங்கலாக்கின்றனர். ஆயித்தியமலையில ஊர்ல தண்ணி பஞ்சம் மாதிரி இருக்குது. எங்களுக்கு குடி தண்ணியும் இல்லை, குளிக்க தண்ணி இல்லை, ஒரு பயிரிக தண்ணி இல்லை. குளங்களுக்கு அருகில் கிடங்குகளை தோண்டி தமது தேவைக்கான நீரை அந்த பிரதேச மக்கள் பெற்றுக் கொள்கின்றனர். இதேவேளை உன்னிச்சை குளத்திலிருந்து குழாய் மூலம் மட்டக்களப்பு நகருக்கு நீர் விநியோகிக்கப்படுவதாகவும், ஆனால் உன்னிச்சை பகுதிக்கு நீர் விநியோகிக்கப்படுவதில்லை எனவும் அந்த பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். உன்னிச்சையிலிருந்து இந்த 50 வருஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உன்னிச்சை குளத்திலிருந்து தண்ணி பைப் லைனா மட்டக்களப்பு கத்தாங்குடிதங்கள தண்ணி போகுது. எங்களுக்கு நாங்க உன்னிச்சையில இருக்கிறோம். எங்களுக்கு தண்ணி துப்புரா தண்ணி இல்லை. நாங்க இந்த ஒரு பூவலை கிண்டுனா தான் எங்களுக்கு தண்ணி. டவுன் பகுதியில் வசிக்கிற மக்களுக்கு ஒரு அனாவசியமான நீரை வழங்கி கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த இன்னிச்ச குளத்து தண்ணீர் எந்த தேவைக்குமே பயன்படுத்துறாங்க. வெறும் பூக்கண்டுக்கு மட்டும் தண்ணி அடிக்காங்க. ஆனா இந்த உன்னிச்சை வண்டி வாழ்ற மக்கள் குடி தண்ணிக்கா வண்டி 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் நடந்து போய் இந்த குளத்துல பூவலை கிண்டி ஒரு பூலில் அள்ளித்து போறாங்க. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வறட்சியுடனான நிலைமை குறித்து மாவட்ட அரசாங்க அதிபரிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரதேச செயலாளர்களால் முன்னளிக்கப்பட்ட அறிக்கைகளின்படி 91 கிராம சேவையாளர் பிரிவுகளில் 20,000 குடும்பங்கள் குடிநீர் வசதியை வேண்டி நிற்கின்றன. இவர்களுக்கான குடிநீர் விநியோகம் பிரதேச சபைகளினால் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இதனால் 65,000 தனிப்பட்ட நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் இவர்களுக்கான நீர் விநியோகத்தை பிரதேச சபைகள் மூலம் நாங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இவற்றை வழங்குவதற்காக 6 மில்லியன் ரூபாயை அனர்த்த நிவாரண சேவைகள் அமைச்சர் இருந்து கோரியிருக்கின்றோம். பிரதேச சபைகளுக்கு சென்ற வருடத்திலே நாங்கள் புதிய தண்ணீர் பவுசர்களை வழங்கியிருந்தோம். அவற்றினூடாக அவர்கள் அவற்றை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் பிரதேச செயலாளர்களுக்கும் பிரதேச சபையினருக்கும் தெளிவான அறிவுறுத்தல்கள் வழங்கியிருக்கின்றோம். இது சம்பந்தமாக முறைப்பாடுகளினால் அவர்கள் பிரதேச செயலாளர்களிடம் அந்த முறைப்பாடுகளை தெரிவிக்கலாம்.